மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் அவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தொடர்ந்து இந்த மனு தொடர்பான தகவல்களையும் நீதிமன்றத்தினுடைய தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். பாமகவினுடைய தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாசும் அதே போல ராமதாசும் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் இடையில் மோதல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்குல மாம்பழம் சின்னத்தை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தங்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸ் தரப்புல புதிதாக 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு வழக்கில் அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை, அதாவது தலைவராக அங்கீகரித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு ராமதாஸை தலைவராகவும் அவர் நியமித்த நிர்வாகிகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும். அதுவரைக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில தேர்தல் அறிவிப்பை தள்ளிவிக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குல தீர்வு எட்டப்படக்கூடிய வரைக்கும் பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, அந்த மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் மற்றொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 வழக்குகளும் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால் 2025 ஆண்டு மே மாதமே அன்புமணியுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. அவர் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து 2026 ஆண்டு வரைக்கும் பதவிக்காலம் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் கடிதம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அவரை தலைவராக அங்கீகரித்து 2023 ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது, அதே போல அந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இதே பிரச்சனை தொடர்பான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில இந்த விவகாரத்தில், அதாவது இவர்கள் தந்தை மகனுக்கு இடையிலான இந்த உள்கட்சி பிரச்சனை விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது, மாம்பழ சின்னம் முடக்கம் செய்வது குறித்தும் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஏற்கனவே இந்த விவகாரத்துல உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த 2 வழக்குகளுமே விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணையின் போது மகன் தந்தை சொல் கேட்பதில்லையா என்ற ஒரு கேள்வி தலைமை நீதிபதி எழுப்பினார். அதற்கு தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லை என்று ராமதாஸ் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்லும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது ராமதாஸுக்கு கையெழுத்து காகிதங்கள் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாத ஒரு நிலை இருக்கிறார் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதற்கு ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் மறுத்து அவர் நடைபயிற்சி மேற்கொள்கிறார், அதே போல நீச்சல் பயிற்சி மேற்கொள்கிறார், நலமாக இருக்கிறார் என்று ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2 வழக்குகளையும் தள்ளுபடி செய்த நீதிபதிகள் இந்த விவகாரத்துல நீங்க உரிமையியல் நீதிமன்றத்துல நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என்று நீதிபதி அறிவுறுத்துகிறார். உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்று சொல்லி 2 வழக்குகளையும் தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.